புத்தர் காலத்துல ஜனநாயக எண்ணங்கள் காலுக்கு கீழே போட்டு மிதிக்கப்பட்டது. அதனால அவர் மக்களை சமூகத்திலிருந்து வெளியேறி சங்கங்கள்ல வாழுமாறு கட்டளையிட்டார். அந்த சங்கங்கள்ல நிலைமை வேற மாதிரி இருந்தது. அது பழங்குடியினரோட கூட்டு வாழ்க்கை போல இருந்தது. அந்த சங்கங்கள்ல தனி சொத்து இல்லை, அங்கே முழு ஜனநாயகமும் சமத்துவமும் இருந்தது. அந்த சங்கங்கள் வர்க்கமுள்ள சமுதாயத்துக்குள்ள வர்க்கமற்ற சமுதாயமா இருந்தது. அது மார்க்ஸ் சொன்ன மாதிரி இதயமற்ற உலகின் இதயம் போலவும் ஆன்மா அற்ற நிலையின் ஆன்மா போலவும் இருந்தது. புத்தர் 4 உயர்ந்த உண்மைகளை இந்த உலகத்துக்கு சொன்னார். ஆரம்ப கால பௌத்தத்துல காரண காரியம் பற்றி ஒரு கொள்கை அறிவிக்கப்பட்டது. அது இருப்பதால் இது இருக்கிறது, அது தோன்றுவதால் இது தோன்றுகிறது, இதுக்கு எதிர்மறையும் கூட இருக்கு. அது இல்லாததால் இதுவும் இல்லாதது, அது நின்று விடுவதால் இதுவும் நின்று விடுகிறது. எந்த ஒன்றும் இன்னொன்று சார்ந்திருந்தா அந்த நிலைமைகள் அழியும் போது இதுவும் அழிய வேண்டும். இப்ப இந்த உலகத்துல உள்ள துன்பங்களும் துயரங்களும் எதை அடிப்படையாக கொண்டிருக்கோ அந்த காரணங்கள் அழியும் போது அந்த துன்பங்களும் அழிந்து போகுது. சில நிலைமைகளால துயரங்கள் ஏற்படுது. அந்த நிலைமைகள் அழிக்கப்படும் போது அந்த துயரங்களும் அழிந்து போகுது.